எல்லாருக்கும் வணக்கம். அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, என் பேரு ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, எஸ், நானும் அதுவும் சேர்ந்து இன்னைக்கு சவுகார்பேட்டை ஒரு சுற்றி வரலான்னு பிளான் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக அந்த சவுகார்பேட் ஸ்ட்ரீட் ஃபுட் மேலே செம்ம கிரேஸ். எல்லாரும் வந்துட்டு அங்கே போயிட்டுப்பா இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த ஒரு லஸ்ஸி கடை அண்ட் தென் அந்த காக்கடா சம்திங் ராம்பிரசாத் அந்த கடை, இதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி நான் அதை பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் சவுகார்பேட் போனீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ண கடையெல்லாம் எது நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறோம். நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்னும் எதுவுமே கிளம்பல, இன்னும் மது எங்கள் வீட்டுக்கே வரல. மது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் 2 பேரும் கிளம்பி போகிறோம். நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆரம்பிக்கலாங்களா? ஹே காய்ஸ், நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். சரி, நம்ம போய் வந்து ஸ்ரீயை மீட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நாங்கள் காமனான பிளேஸில் தான் மீட் பண்ணலான்னு சொல்லி யோசித்தோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு அப்புறம் போகிறதுக்கு லேட் ஆகிடும். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேங்க. பைக்கில் வந்தனால இங்கே எனக்கு பார்க் பண்ண இடமே இல்லை. ஷாப்ஸ் பக்கத்தில் ஆர் மெயின் ரோட்ஸில் அந்த மாதிரி இடத்துல தான் நிறைய இடம் இருந்துச்சு. பட் அங்கெல்லாம் பார்க் பண்ணால் டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்களும் இப்போ வண்டியில் வரீங்கன்னா ஒரு சேஃபான பிளேஸில் வந்து பைக் பார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குட்டி ரோட்ஸ் கொண்ட பிஸியான சவுகார்பேட்க்கு வந்தாச்சு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 மினிட்ஸ் ரீச்சில் இருக்கிற நம்ம சவுகார்பேட் ஒரு ஹோல்சேல் ஏரியா. இந்த சவுகார்பேட் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ்க்கும் அதுக்கான ரீசனபிள் ப்ரைஸ்க்கும் தாங்க. ஹே காய்ஸ், நம்ம இப்போ வந்து சவுகார்பேட் வந்துட்டோம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். செம்ம ரஷ்ஷு. இப்போ நம்ம சவுகார்பேட்லேயே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பிரெட் பஜ்ஜி கடையை தேடி தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயின் டெம்பிளோட ரைட்டில் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீட் போகும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா இந்த கடை வந்துடுது. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே இவங்க பிரெட் பஜ்ஜி வந்து சும்மா சுட சுட வேறு லெவல் டேஸ்ட்டில் போடுறாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த கடையில் நாங்கள் 2 பிரெட் பஜ்ஜி ஆர்டர் பண்ணோம். ஈச் 20 ருபீஸ்க்கு. நிறைய கண்டென்ட் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. வந்து நம்ம பிரெட் பஜ்ஜி சாப்பிட்டோம்னா, இந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை பிரெட் பஜ்ஜிக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பேர் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். இது பேர் வந்து நவரங் சாட்டு. இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. எங்களுக்குமே இந்த இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, இவ்வளோ க்ரௌடில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறது. போன வழியிலேருந்தே அப்படியே ரிட்டர்ன் வந்தோம். அங்கே வந்து ஒரு ஸ்லிப்பர் ஷாப் இருந்துச்சு. இது வந்து ஜெயின் டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நான் எப்போ சவுகார்பேட் போனாலும் இந்த கடையை சும்மா செக் அவுட் பண்ணி பார்ப்பேன். எப்பயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தா அதே ஸ்லிப்பர் இங்கே இருக்காது. அண்ட் குவாலிட்டி கூட ஓரளவுக்கு ஓகேஷாக தான் இருந்துச்சு. நம்ம ஓவர் ஸ்டிச் பண்ணி டெய்லி யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும். சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும். இங்கதான் இருக்கு கரும்பு ஜூஸ் கடை, தெரியுதா உங்களுக்கு? அருமை. நாங்கள் இப்போ வந்துட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருக்குது. அப்படி உடனே பஞ்சு மிட்டாய் கடையும் வந்துடுச்சு. இதை பாருங்க, பஞ்சு மிட்டாய் கடை பாருங்க, பஞ்சு மிட்டாய் கடை. ஆமாம், பஞ்சு மிட்டாய். ஆனால் நாங்கள் வாங்கலை. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, இப்படியே வந்து போயிட்டுருக்கோம். ஏதாவது நல்ல கடையை பார்த்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம். எப்படி தான் எல்லோரும் டே இன் மை விளாகெல்லாம் எடுக்கிறாங்களோ இந்த மாதிரி ரஷ்ஷில்னு எனக்கு இப்போ தான் தோணுது. ரொம்ப கஷ்டம் தாங்க.
சரிங்க, நாங்கள் வந்து ஏதாச்சும் ஃபுட்டு கடையாக போய் பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. உங்களுக்கு அங்கே காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுகார்பேட் ஸ்ட்ரீட்ஸில் இருக்கிற பிரைடல் லெஹெங்காஸ் அண்ட் பிரைடல் ஜுவல்லரிஸ் இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயங்கர லைட்டிங்ஸ் போட்டு நம்மளை உள்ளே வாங்க வாங்கன்னு அட்ராக்ட் பண்ணுற விதத்தில் எல்லா கடையும் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் எந்த கடைக்குள்ளேயுமே போகல, எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கு முன்னாடி நான் அங்கே ஷாப்பிங் போயிருக்கும்போது நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன், எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். சில கடையிலலாம் 2 ட்ரெஸ் வாங்கினா ஒரு ட்ரெஸ் ஃப்ரீன்னு கூட அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்ட்ரீட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீல் கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனை ரீச் ஆகிட்டோம். இந்த கடையில் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரொம்ப ஸ்பெஷல், கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கடை. இங்கே நாங்கள் ஜிலேபியும் பாதாம் மில்க்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸாக பாதாம் மில்க் தான் எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் இங்கே ஒருத்தர் நெய்யில் எதையோ போட்டு ரொம்ப நேரமாக பிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸ்மெல் வந்து செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஆர்டர் பண்ண ஜிலேபி ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த கடை ரொம்ப கூட்டமாக இருக்குங்க. இப்போ தான் வந்து 17 டோக்கன் நம்பரே போயிருக்கு. எங்களுக்கு வந்து 27. இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுமோ தெரியல. ஆனால் நல்லா இருக்கும் போல இருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேற லெவல் இருக்குங்க. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாக பாதாம சும்மா கொட்டி விட்டுருக்காங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. தெரியுதா குங்குமப்பூ இருக்கு அதுல. எல்லா காஸ்மெட்டிக்ஸும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். இப்போ எங்களுக்கு நீட் இல்லை, அதனால நாங்கள் இன்னைக்கு வந்துட்டு ஐயோ தொம்மு நிடிச்சிட்டாருங்க அவரு. இந்த தெரு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம ஜெயின் கோயில் இருக்குல்ல, அதுக்கு பேக் சைடில் ஒரு தெரு இருக்குங்க. அந்த தெரு தான். அந்த தெரு வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் காஸ்மெட்டிக்ஸ் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்கள் வந்து அந்த மெயினில் வாங்குகிற எல்லா காஸ்மெட்டிக்ஸும் இதுக்குள்ளே வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். ஹோல்சேலும் இது பண்ணுறாங்க, சில கடையில் வந்து ரீட்டைலும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து வாங்கி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில இருந்து போனோம். ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சுங்க. இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கோம், கால்லாம் வலிக்குது. இங்கே வந்து நாங்கள் நிறைய பேக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஹோல்சேல் கடைக்கு போயிருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்கெயின் பண்ணி பார்த்தோம், ரொம்பலாம் குறையல. பட் இருந்தாலும் பேக் வந்து பார்க்க கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஹால் வீடியோ மாதிரி எடுத்து காட்டுறோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடை பேர் தான் அகர்வால் பவன். இது பாரிஸ் போகிற வழியில் இருக்குது. இதுவும் வந்து சவுகார்பேட்டில் ரொம்ப ஃபேமஸுங்க. இங்கே வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எந்த மாதிரி சாட் ஐட்டமும் இல்லை, ஃபுல்லாமே வந்து ஸ்வீட்ஸ் தான் வச்சுருக்காங்க. சமோசா கூட இன்னும் 10 minutes ஆகும். ஸோ வெயிட் பண்ணி இந்த குட்டி குட்டியாக பாதாம் பீஸ் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. சொன்ன ஹைப் அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். நாங்கள் சாப்பிட்ட டிஷ் மேபி அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எங்கே நாங்கள் ஜெயின் டெம்பிள்லேருந்து நடந்தே பாரிஸ் கார்னருக்கே வந்துட்டோங்க இந்த கடைக்காக. அதான் ஸோ வந்து 2 சமோசாவும் ஒரு பாதாம் மில்க்கும் ஒரு ரசமலாயும் சாப்பிட்டோம். ரசமலாய் மட்டும் செம்மையாக இருந்துச்சு. பாதாம் மில்க்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த கக்கடா ராம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது பிரசாத் கடையில் சாப்பிட்டோம்ல, அதுவே செம்மையாக இருந்துச்சு.
இங்கே வந்து அவ்வளோ சுமார் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அங்கே சாப்பிட்டதுனால இது கொஞ்சம் சுமாராக இருந்தது. இந்த ஸ்டீம் பால் வந்து அவ்வளோ நல்லா இல்லைங்க. ஏன்னா நான் இதே என் ஸ்கூல் டைமில் சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா ஊரில் சாப்பிட்ருக்காங்களாம். ஆனால் இது வந்து ஏதோ நல்லா இல்லைன்னு எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. எனக்கும் பிடிக்கல, வந்து பாலாட ஸ்மெல்லு அப்படியே வந்தது. இது யாரும் ட்ரை பண்ண வேணாங்க. இந்த சின்னப்பா சாண்ட்விச் சென்டரில் ஒரு சூப்பரான முறுக்கு சீஸ் சாண்ட்விச் சாப்பிட்டு அப்படியே நடந்து மின் ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கே போயிட்டோங்க. அங்கே ஒரு சாட் ஷாப்பில் நின்று ஒரு சென்னா மசாலாவும் 2 பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டோம். பானிபூரி 20 rupees, சென்னா மசாலா 30 rupees. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பானிபூரி தான் இருக்கே, ஒரு சேலஞ்சும் போட்டுருவோமே அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணோம். அந்த காமெடியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு அமால் டுமா அமுகு டுமுகு. அப்பா, ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் ஹாலில் மீட் பண்ணலாம்.